எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சென்னை மாநகரில் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிட பெண்மணியாக இருந்து தன்னுடைய பேச்சில் தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட நாங்கள் எங்கே இருக்கிறன்றதை நிரூபித்து காட்டக்கூடிய அவருடைய அற்புதமான ஒரு சொற்பொழிவு அப்படின்னா அவருடைய ஸ்பீச் தான். அந்தமாரி சிம்ம குரலில் சிங்கமாக கர்ணிக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஆதித்யா சொர்ணலட்சுமி மேடம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பலன்களும் பரிகாரங்களும் அற்புதங்களை பற்றி நிறைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட சென்னை மாநகரில் சென்னையிலே இருக்கக்கூடிய முதல் பெண்மணியாக சென்ற மாதத்தில் வித்யா கார்த்திக் அவர்கள் பேசினாங்க. இந்த மாதத்தில் ஆதித்யா சொர்ணலட்சுமி மேடம் அவர்களும் நித்யாவதி மேடம் அவர்களும் தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. அடுத்த பேச்சாளராக கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அடுத்து அவர் தான் பேச போகிறாரு. அதனால் போய் மேக்கப் போடுறோன்னா மேக்கப் போட்டுக்குங்க, 2 பட்டி பார்க்கணுன்னா பட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்த பேச்சாளராக அவர் பேச இருக்கிறார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆதித்யா சொர்ணலட்சுமி மேடம் அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறாங்க. வாங்க. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் சரவண பவ. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய முகுந்தன் ஐயாவிற்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்து தந்திருக்கும் மதிப்பிற்குரிய உயர்திரு செல்வி ஐயா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தெய்வீக கலை சொந்தங்களுக்கும் முதற்கண் என் ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு 6ஆம் பாவமும் அற்புதங்களும். என்னம்மா நீங்கள் பெருசாக சொல்லிட போகிறீங்க, 6ஆம் பாவமும் அற்புதங்களும், நோய் எதிரி கடன் தானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 6ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரவு ஸ்தானம். அதை தாண்டி தனது திறமையால் சக போட்டியாளரை வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம். அது மட்டும் இல்லை, தினசரி நம்ம எழுந்துக்கிறோம், பல்ல வளர்க்குறோம், தூங்குகிறோம், குளிக்கிறோம், எல்லா கடமைகளும் செய்யணும்னா இந்த 6ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். இந்த 6ஆம் பாவம் நமக்கு தேவையில்லாத ஒரு வெட்டி பேச்சு, ஒரு வீண் கோபம், இதையெல்லாம் சுட்டி காட்டும். தினசரி வருமானம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த கேட்ரிங், கட்டட தொழில், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், இதையெல்லாம் இந்த 6ஆம் பாவம் சொல்லிடும். அதே போல் அந்த 3 தொடர்பு பெறும்பொழுது பெட் அனிமல்ஸையும் சொல்லிடும். இந்த 6ஆம் பாவம் குறிப்பாக தீர்க்கக்கூடிய கடன் நோய் எதிரியை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் பாவம் சொல்லிட்டாலே ஒரிஜினல் கால சக்கரத்தின் கன்னி தான் இதற்கு அதிபதி. அதனுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா காலத்தை சொல்லக்கூடிய புதன் ஆவார். இந்த கன்னியில் ஒரு அருமையான ராசி. இது அற்புதம் நம்ம நிறைய சொல்லிட்டோம். சுகம், சௌகரியம், நம்ம ஒரு ருசியான சாப்பாடு, அதை தாண்டி ரொமான்ஸ், நம்மளுடைய அன்றாட செலவு, பாக்கெட்லேருந்து ஒரு பணம் எடுக்கணும்னா சில்லறை பணத்துக்காரகான சுக்கிரன், மியூச்சுவல் ஷேரிங், நீ எனக்கு ஒன்று தரியா, நான் உனக்கு ஒன்று தந்துடுறேன், அப்பா நீ எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரிஜினல் 7. அதனுடைய சின்னம் தராசு. நம்ம சாப்பிட்ற பொருளும் அதே போல் பார்வைக்கும் சொந்தக்காரனான சுக்கிரன் மீனம் ராசியில் அதீத காதலை சொல்லக்கூடிய அன்கண்டிஷனல் லவ். நீ ஒன்றும் ஷேரிங்லாம் கொடுக்க வேணாம், நான் உனக்கு என்னையே தரேன், நான் அதிகப்படியான லவ் தருவேன், நல்லா செலவு பண்ணுவேன், உனக்கு சர்வ் பண்ணுவேன், உனக்கு நீ என்னென்ன கேட்குறியோ அதெல்லாம் கொடுப்பேன், நீ நன்றி கூட சொல்ல வேணாம் அப்படி சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த ஒரிஜினல் 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய கன்னியை நீசமடைகிறார். ஏன் இந்த கன்னி எல்லாத்துக்குமே இன்ச்சு பை இன்ச்சாக கணக்கு பார்க்கும். அதே போல் ஒரு நோட் எடுத்து ஒருத்தர் நோட் பண்ணுறாங்க, ஒரு இன்சிடெண்ட்டை நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கன்னி ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அதீத அன்பை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த இடத்துல கணக்கு பார்க்க முடியுமா, அதனால் நீசம் ஆகிடுது. இந்த புதனும் இந்த 6ஆம் பாவமும் எந்த இடத்தை தொடர்பு கொண்டாலுமே தீர்க்கக்கூடிய நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு பஞ்சாயத்து வாதம் பிரதிவாதம் இதையெல்லாம்
எல்லாத்தையும் சுட்டி காட்டிடும். அது உட்கார்ந்துருக்கிற பாவம் மூலமாகவும் பாவ அதிபதி மூலமாகவும். அது மட்டும் இல்லை, கண்ணியில் இருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதை தாண்டி நச்சு 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 ஏதான ஒரு உடல் உபாதை இருக்கும். இது எப்பம்மா ஜாதகர் வந்து உணர்வார்? அது டே ஒன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து ஜாதகர் உணர்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இப்போ ராகு கேது எங்கே போயிருந்தாங்க? கண்ணியில் தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதே இடத்துல ராகு கேது இருந்திருந்தாலும், அந்த இடத்துல கிரகம் இருந்திருந்தாலும் தெரிய வந்து பலனை பார்த்துருப்பீங்க. இந்த கன்னி அப்படிப்பட்ட ஒரு அதிகப்படியான பிரச்சனைகளை தந்தாலும் நம்ம உஷாராக இருந்தால் அதில் பொழைச்சிக்கொள்ளலாம். இந்த புதன் எங்கே உட்கார்ந்தாலுமே அந்த பாவம் தொட்டு நம்ம அந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாத்தையும் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த ஜாதகமோ ஒரு ராசியோ லக்னமோ இருந்தாலுமே இந்த புதன் வந்து சார்ஜ் எடுக்கிறாருன்னா நம்ம வந்து உஷாராயிடணும். ஏன்னா ரொட்டீன் லைஃபே பாதிக்கப்பட்டுரும். இது வந்து ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 6. அப்போ உடல் ஆரோக்கியம் செரிமானம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்துடணும். இது வந்து காலச்சக்கரத்தின் 3 அப்படின்னு வேற சொல்லிட்டோம். அப்போ நான் உங்ககிட்ட பேசணும் பார்த்தீங்களா, இந்த பேச்சு அதே போல் நம்ம ஷேர் பண்ணுற விஷயம், நம்ம மெசேஜு, நம்ம என்ன வந்து ஒரு ஃபேஸ்புக்கு எஃபி நம்ம ஃபோட்டோ, அதே போல் இந்த காலகட்டம் என்ன ஆகிடுனா குருட்டு தைரியம் முரட்டு தைரியம் இதெல்லாம் வந்துடும். ஜாதகர் என்ன பண்ணுவார்னா அவருடைய குருட்டு நம்பிக்கையால் முரட்டு தைரியத்தால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜாதகரே காரணமாயிடுவார். ஏன்னா இது ஒரிஜினல் 3 ஒரு தைரியத்தை கொடுத்தோம், வீரியத்தை கொடுத்துரும். அப்போ இவரே வந்து காலை எடுத்து வச்சிருவார் எல்லா பிரச்சனைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதன் ஒரு பாவத்தில் சம்மந்தப்படுது அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பாவம் தொட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த ஜாதகரே காரணமாறாரு. மற்றவங்களாம் வந்து சைடு சப்போர்ட் தான். இந்த புதன் எந்த பாவத்தில் போய் அமர்ந்தாலுமே அந்த பாவ ரீதியான காரக உறவுகளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. 7ல் உட்கார்ந்தா ஸ்பௌஸு கலத்துறதுக்கு, 5ல் உட்கார்ந்தா குழந்தைகளுக்கு, 3ல் உட்கார்ந்தா நம்முடைய நேர் இளைய சகோதர சகோதரிகளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் கால சக்கரத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் தொடர்பான ஒரு ஹெல்த் இஷ்யூவையும் கொடுத்துருது. இந்த புதன் வந்து மேஷத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி வந்துடும். அதே போல் ரிஷபத்தில் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தொண்டை தைராய்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருது. அதே போல் அந்த பாவம் தொட்டு எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண முடியல. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில். அப்போ அண்டத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகளையும் நம்ம உடலில் இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகளை ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அது இப்போ அந்த புதன் சம்மந்தப்பட்ட பாவத்திலேருந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. இதை விட இந்த கண்ணியை சொல்லணும்னா, நீங்கள் என்னங்க உலக அதிசயங்களை போய் 7ன்னு சொல்கிறீங்க? நம்ம உடம்பு மாதிரி ஒரு அதிசயம் உண்டாங்க, கேளுங்க. இப்போ பாருங்க, இப்போ தெறிக்க வரப்போகுது பாருங்க. இந்த கன்னி சிறுகுடலில் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த கன்னி. இந்த வாய்க்கு என்னெல்லாம் போகணுன்றத ரிஷபம் சொல்லிடும். அப்போ இந்த கண்ணியில் வந்து புதன் அதிபதின்றதுனால தொண்டைக்குழிலாம் புதனுடைய கண்ட்ரோலில் போயிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சக்கூடியது வந்து இந்த சிறுகுடல். அப்போ அந்த சிறுகுடல் வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸே குடிக்கிறோம் ஒரு நாடு சக்கரை போட்டு, அதிலேருந்து ஒரு சத்தை உறிஞ்சணும்னா இந்த 6ஆம் பாவமும் செயல்படணும், அந்த புதனும் செயல்படணும். இப்போ புதன் வந்து சிறப்பாக அமையலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த உறிஞ்சக்கூடிய சக்தியும் போயிடுது. அப்போ புதன் சிறப்பாக இல்லை அப்படின்ட்டாலே நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனையும் வந்துடுது, சக்தியை இதெல்லாமே கூட உறிஞ்ச முடியாது. இந்த கன்னி வந்து இடுப்பு பகுதியை கொடுக்குது, அடிமுதுகை குறிக்குது. அதை தாண்டி கணையம் கல்லீரல் இதை புதனாக போனதுனால நாக்கு காது இதெல்லாம் குறிச்சிடும், தசைகளையும் குறிக்கும். இந்த கன்னி வந்து இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கல்லீரல். இந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான பார்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம். இடுப்புன்னு சொல்லிட்டோம். ஒரு 2 ராசிக்காரங்க போகிறாங்க, ஒரு ரிஷப ராசி ஒரு கன்னி ராசி, 2மே வந்து நிலராசி தான். பைக்கில் போகிறாங்கன்னா ரிஷபம் சொல்லலாம் வா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக ஊர் சுற்றலான்னு சொன்னோம். கன்னி சொல்லலாம் சாலை விடுறா சாமி, எனக்கு பேக் பெயினும் முதுகு பெயின் தாங்கவே முடியல. ஒரு கன்னி ராசி கன்னி லக்னம் வந்தால் ஏங்க உங்களுக்கு பேக் பெயின் வருங்கன்னா ஆமாம் சாமி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம இந்த மருத்துவ ஜோதிடெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஸ்பாட்லேயே அடிக்கலாம், மற்றதெல்லாம் கூட அப்புறம் நடந்த பிறகு தான் அடிக்க முடியும். அப்போ இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய அப்போ கன்னிக்காரங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். இவங்களுக்கு இந்த காரக்குழம்புலாம் சாப்பிட பிடிக்கும், ஆனால் ராசி லக்னம் 2த்துக்குமே இது வந்து ஆப்டாக பொருந்துடும். ஆனால் அதை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். இப்போ இந்த கண்ணியில் வந்து ஒரு அற்புதம் அதிசயம், நம்ம தலைப்பை அற்புதம்னு சொல்லிட்டோம். இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லீரல்.
இந்த கல்லீரல் என்ன பண்ணோன்னா அதுவே அதை ரெடி பண்ணிக்குமா. அது வந்து கெட்டு போச்சுன்னா காளான் மாதிரி தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த கல்லீரலுக்கு இருக்குது. தன்னைத்தானே செதுக்கி கொள்ளுவேன், செதுக்கி அப்படியே வந்து அலாட்டா நிற்கும். நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது இந்த கல்லீரல். இந்த கல்லீரல் வந்து சிறப்பாக இயங்கலைன்னா நம்ம உடலுடைய அனைத்து செயல்பாடுகளும் நின்றுடும். ஃபஸ்ட்டு வந்து செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகலைன்னா வயிறு வீங்கும். வயிறு வீங்கினா கால் கை வந்து நடக்க முடியாது. இதனுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. இது ஏன் கெட்டு போகுது? ஐயோ என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் குடிக்கிறான், என் புள்ள காப்பாற்றுமானா, என் புள்ள சரியாக படிக்கலன்னு முதல்ல புலம்புறது. ரெண்டாவது யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிடுறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும்போது, நிறைய கண்ணு முழிக்கும் போது, அதுக்கப்புறம் குடி, ஓவர் குடி, பீடி, சிகரெட்டு, இது மூலியமாக இந்த கல்லீரல் வந்து கெட்டுருது. இந்த கல்லீரல் வந்து கெட்டு போகுது அப்படின்னா ஒரு 90% வந்து ரெடி ஆகிடும். இதை சீவிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். இந்த கல்லீரல் வந்து இல்லைங்க அழுகியே போச்சு, இவன் குடிச்சிட்டே அதில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டா அவங்களுடைய ஓன் பிளட்டில் இருக்கிறவங்க வந்து திசுக்கில் கொடுத்தாங்கன்னா இந்த கல்லீரல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம இப்போ நாங்கள் ஸ்கேனு, ஆர்ஐ ஸ்கேனு, இந்த இது எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்னங்க பண்ணுவாங்க? இந்த உள்ளுறுப்புகளை காட்டக்கூடிய கண்ணாடியே நம்ம முகந்தாங்க. இந்த ஐம்புலன்களும் வந்து இந்த உறுப்புகளை வெளிக்காட்டிடும். அப்போ இந்த கல்லீரலுக்குரிய கண்ணாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணு தான். இந்த நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா இந்த கண்ணு நல்லா இருக்கும், கெட்ட விஷயத்தை வந்து பார்த்தா இந்த கண்ணு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு யாருன்னா ஒருத்தரை பிடிச்சவங்கள பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த கண்ணு தான் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து கண்ணு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், அப்படியே அந்த கண்ணு தான் ஃபஸ்ட்டு இதுவாகும். அப்போ நம்ம அந்த வந்து கல்லீரல் நம்ம ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா கண்ணு தான் நமக்கு ஃபஸ்ட்டு பாதிக்குது. இப்போ மஞ்சள் காமாலையே வந்துருச்சுன்னா முதல்ல கண்ணு தான் வந்து கலர் மாறும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கலர் மாறக்கூடியது ஸ்கின்னு. இந்த கல்லீரல் வந்து எதனால் கெட்டு போகுது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அழுத்தம் அதிகமாக வருத்தம் படும்போது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அன்பு கொடுத்துட்டு அந்த அன்பு திருப்பி கிடைக்காத போது, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து 12 ராசியாக அலாட்டாக இருக்கணும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரொம்ப அலாட்டாக இருக்கணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தை பற்றினா, உறவு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாமே அதுக்கு 3, 9, 11 வந்துருமா? இப்போ ஒரு அஷ்டம சனி வேற வந்துடும். இந்த சிம்ம கெத்து அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு எதனா ஒரு உறவை பிடிச்சி போச்சுன்னா டவுன் டு எர்த்து அங்கேயே உழுந்து கிடக்கும். என்ன இது இப்படி ஒரு அடிமையாக கூட இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த அன்புக்காக ஏங்கி கவலைப்பட்டு இந்த கல்லீரல் வந்து ஃபால்ட் ஆகிடும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இறைவன் கொடுத்த படைப்பிலேயே இந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம நினச்சிக்கோம் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால தான் உடம்பு ரெடியாகுது. நெவர். நம்ம வந்து ஒழுங்காக நம்ம தூங்கினாலே நம்ம உடம்பு வந்து ரெடி ஆகிடும். நைட்டில் 10 மணிக்கு படுத்து 2 மணிக்கு நம்ம வரைக்கும் நம்ம படுத்துட்டோன்னா அந்த டைமே நம்ம உடம்பை வந்து புதுப்பித்து கொள்ளும். அப்போ இந்த கல்லீரல் வந்து ஒரு தீர்வு என்னமான்னு கேட்டால் ஆழ்ந்த அன்பும் ஆழ்ந்த ஓய்வும். இந்த கண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஓய்வு எப்படிப்பட்ட ஓய்வு என்பதையும் சொல்லணும். அப்போ இது ஒரு அமேசிங் தானே, இது ஒரு அற்புதம் தானே. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நாக்கு. பா இவன் நாக்கில் வந்து எலும்பு இருக்காப்பா, இவன் என்னம்மா பேசுகிறான்ப்பா. டாக்டர்கிட்ட போனோன்னா என்ன சொல்லுவார்? அம்மா நாக்கா காமி அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன் இந்த நாக்கு இவ்வளோ சிறப்பாக பேசப்படுது? இந்த நாக்கு 2 உறுப்புக்கு கண்ணாடியாக இருக்குது. ஒன்று இருதயத்துக்கும், மற்றொன்று வந்து நுரையீரலுக்கும். இப்போ இந்த நாக்கு கருப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருதயத்துக்கு போகக்கூடிய இந்த ஆக்சிஜனும் ரத்தத்துலேயும் ஃபால்ட்டுன்னு சொல்லிடலாம். நாக்கு 6 விதமான கலர்களை கொண்டது. இந்த நாக்கு ஒயிட்டாக இருந்துச்சுன்னா மண்ணீரலில் பிரச்சனை, நாக்கு ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா வயிற்றில் புண்ணு இருக்குது, நாக்கு பிங்காக இருந்துச்சுன்னா மண்ணீரலில் பிரச்சனை, நாக்கு ஒயிட்டாக இருந்தால் கல்லீரலில் பிரச்சனை, இப்படின்னு பார்த்து வந்து சொல்லிடலாம். அப்போ இந்த நாக்கு என்ன சொல்லுது? நம்ம இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுது. நாக்கு மேலே சுவை உறிஞ்சிகள் இருக்குது இல்லையா? இந்த சுவை உறிஞ்சிகளுடைய வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லங்ஸில் போய் கனெக்டிவிட்டி ஆகிடும். அப்போ நம்ம பல்லு வளர்க்கும் போது என்ன பண்ணுறாங்க? டங் கிளீனர் கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த நாக்கை சுத்தமாக வச்சுக்கும் போது இந்த நுரையீரலுடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். இந்த நாக்குக்கு காரகன் நம்ம புதன் வந்து சொல்லிட்டோம். அப்போ இந்த நாக்கு நம்மளுக்கு இருதயத்தையும் நம்ம சுட்டி காட்டிடுது, நுரையீரல் எப்படி வேலை செய்யணுன்றதையும் சுட்டி காட்டிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஆள் இருக்கார். அவர் ரொம்ப அதிசயமானவர், மண்ணீரல். என்னம்மா அடுத்தது ஒரே ஈரலாக சொல்கிறீங்க, எங்களுக்கு ஈரலை வறுத்து சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு இருக்கா? அதை நம்ம போய் அதுக்கப்புறம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக ஒரு கட்டு கட்டிடலாம். மண்ணீரல். இந்த மண்ணீரல் வந்து 2 முக்கியமான வேலையை செஞ்சிருதுங்க.
ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ரத்தத்தில் இருந்து சாப்பிட்ற சத்தில் இருந்து ரத்தத்தை எடுத்துக்குது. இன்னொன்று உணர்ச்சியை வந்து ஊட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மூளைக்கு சொல்லுது. இப்போ ஒருத்தர் கிச்சு மூட்டுறோம், அவர் சும்மா சொரணையே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு ஒய்ஃபுக்கு. அப்போ இந்த சிக்னலை வந்து மூளைக்கு கொண்டு போகிறதே இந்த மண்ணீரல் தான். இதுக்கு காரக கிரகம் செவ்வாய். அப்போ ஒரு உணர்வை வெளிப்படுத்தணும். ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு அதீத அன்பாக இருக்காங்க, அப்போ டக்குன்னு வெளிப்படுத்துறது என்ன? முத்தம் தான். இதுக்கான கண்ணாடி, இதை வெளிக்காட்டும் கண்ணாடி உதடு. கையையோ காலையோ பிடிச்சி இழுக்கிறது இல்லை. அந்த ஆழ்ந்த அன்பை தெரிவிக்கக்கூடிய அந்த அன்பு மொழியை பேசக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உதடு. அப்போ இந்த உதடு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ கல்லீரல் அடி வாங்குதுன்னு அர்த்தம். இந்த உதட்டில் புண்ணு வருது, இந்த உதட்டில் வந்து ஒரு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த உதட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ரத்த ஓட்டம் போகிறதோ இல்லை அந்த உதட்டில் அந்த மண்ணீரலில் ஒரு பிரச்சனை, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சரியாக வேலை செய்யல, அதில் வந்து திசுக்களோ ஒரு ரத்த ஓட்டமோ பிரச்சனைன்னு சொல்லிடலாம். அதை தாண்டி உதடு கிழிஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னடா ஒன்று நீங்கள் கேன்சர்னு சொல்லிட்டீங்கன்னு பார்க்கக்கூடாது, நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். அப்போதான் எப்போவும் வந்து உதடை வந்து நம்ம ஒரு ஈரப்பசையோடு வைத்து கொள்ளணும். அதற்கு காரணம் கிரகம் வந்து செவ்வாய்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த கல்லீரலுக்கு காரகமான குருவும் நாக்குக்கு காரகனான புதனும் இந்த மண்ணீரலுக்கு காரண செவ்வாயும் ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. அப்புறம் காது, ஏன்னா நாக்கு வந்துட்டாலே அப்புறம் இந்த புதன் வந்துட்டாலே காது வந்துடும் இல்லையா? அந்த காதுக்கு வந்து ஒரு 3 கிரகங்கள் வந்து கை கோத்துக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் குரு செவ்வாய் ஆகிடுறாங்க. இந்த காது பாருங்க ஸ்டிப்பாக இருக்குது, இங்கே எதனா எலும்பு இருக்கா? எலும்பு இல்லை இல்லையா? இந்த ஸ்டிப்புக்கு காரணம் வந்து செவ்வாய். அதே மாதிரி இந்த உள்ளே போகிற ஓசைக்கு காரணம் புதன். இந்த ஓசையை செய்தியாக எடுத்து போகிறதுக்கு குரு. இந்த காதுடைய வடிவம் வந்து கிட்னியுடைய வடிவத்தையே ஒத்துருக்கும். இந்த காது ஸ்டிப்பு நல்லா இருந்துச்சுன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக இருக்குது. இதை ஸ்டிப்பில் வந்து இதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டிங்கன்னா அந்த கிட்னிக்கு போகிற ரத்தமும் அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். இந்த காது வந்து குருன்னு வந்து சொல்லிட்டு செய்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த அமோனியா லெவல்லாம் வந்து அதிகப்படியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிட்னியில் வந்து உப்பு படியறதும் இந்த கிட்னி வந்து வீங்கிறதும் ஆகிடும். அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனாகவே ஆகிடும். வயசானவங்க பாருங்கள் காது கேட்கலன்னு சொல்லுவாங்க, அப்போனா இந்த கிட்னி வந்து செயல்பாடை வந்து இழக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இந்த கிட்னியை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வெளுத்து காட்டக்கூடிய இன்னொரு உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துட்டாலும் அப்போ அந்த கிட்னியில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இத்தனை விதமான உறுப்புகளும் ஒரு அற்புதம் தானே. அப்போ இந்த 6ஆம் பாவம் வந்து ஒருத்தருக்கு சார்ஜ் எடுத்து தசை நடத்துது அப்படின்னா நம்ம ரொம்ப அலர்ட் ஆகிடணும். ஏன்னா ஜாதகருக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனைக்கு ஜாதகரே காரணம்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த 6ஆம் பாவம் தசை நடத்தினாலும் சரி, கண்ணிலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் சரி, புதன் தசை நடத்தினாலும் சரி, நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அதை தாண்டி அந்த காலகட்டங்களில் ஒரு ஆக்கப்பூர்வமான கடனை ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த கடன் வந்து இப்போ மகளிராக இருக்கும், சுய உதவிகளில் ஒரு கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு என்டர்பிரனராக ஆகலாம். ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு தொழில் சார்ந்த கடன் வாங்கலாம். நம்ம அந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா தனிநபர் கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாத கடனில் மாட்டி விட்டுடும். அதை தாண்டி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உடலில் டைஜஷனில் ஃபால்ட் வந்துடும். அப்போ உடலுக்கு தேவையான உணவுகளை உட்கொள்றதுல வந்து ரொம்ப கவனம் வேணும். இந்த 6ஆம் இடத்தை வந்து நோய் வம்பு எதிரி கடன் சொல்லிட்டோம். அப்போ அதே போல் கடனோட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை காட்டும் பொழுது இந்த 6ஆம் பாவம் வந்து மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த 6ஆம் பாவம் வந்து பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த 6ஆம் பாவத்தில் வந்து ஒரு அசுப கிரகங்கள்லாம் தொடர்பு பண்ணுது. இப்போ சூரியன், சனி, ராகு, கேது அப்படின்னா நம்ம இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த 6ஆம் பாவம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த கன்னி வந்து 6ல் தான் நீசம், ஆனால் இந்த 6ல் தான் கன்னி வந்து ஒரு ஆட்சி இதுவாக இருக்காரு. அது எங்கே போய் நீசம் ஆகுதுன்னா நம்மளுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் நீசமாகும். இந்த மீனம் வந்து ஒரு விரயத்தை குறிக்கக்கூடிய இடம். பொருள் விரயம், பண விரயம், உடல் விரயம் அப்படின்னு விரயத்தை குறிக்கக்கூடியது. இந்த மீனம் வந்து ஒரு சேரிட்டி, தான தர்மம். அப்போ இந்த கன்னி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு இருக்கிறது. அப்போ அந்த சேரிட்டின்னு தான தர்மங்கள்லாம் பண்ணும்பொழுது இந்த கன்னி 6 சிறப்பாக இயங்கினா தான் 12 சிறப்பாக இயங்கும். அப்போ இந்த அற்புதமான 6ஆம் பாவத்தை சிறப்பாக இயங்கும்பொழுது 3 என்ற எண்ணம், செயல், நம்மளுடைய செயல்பாடு, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்போ ரொட்டீன் தொடர் உழைப்பாக 6 ஆகி ஒரு 9 என்ற ஒரு கால நிர்ணயத்தோடு நம்ம சிறப்பாக வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சரண்டர் மோடு 12 என்ற சரண்டர் மோடுன்னு ஒரு அடுத்த ஒரு தொடக்கத்திற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அட்டகாசமான மேஷம் ஒரு புதிய துவக்கத்தை தரும்.
அதே போல் இந்த 3 ஒரு சிறப்பாக வந்து ஒரு எஃபர்ட் போட்டு 6 என்ற ரொட்டீனை செஞ்சு 9 என்ற நம்ம நியமனம் கொள்கை கட்டுப்பாடு இதெல்லாம் வளர்க்கும்போது 11 என்ற பாவம் லாபம்ன்ற ஒரு உபஜயஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகிடும். இப்போ கோச்சாரத்தில் பாருங்கள், ஏன் இந்த 6ஆம் பாவத்தை பற்றி எடுத்ததுக்கு காரணம் என்ன? சனி வந்து எடுத்துக்கொண்டது எங்கே எடுத்துக்கொண்டாரு? இப்போ 12 எடுத்துக்கொண்டாரு. சனினா என்ன? தொழில்காரகன். சனி எதுக்கு காரகன்? நேம், ஃபேம், பேர், புகழ், அத்தாரிட்டி, சக்ஸஸ்ஃபுல், சர்வைவல். அதே போல் ஒருத்தர் கண்ணை மூடி கண்ணை திறக்கணும்னா சனி நல்லா இருக்கணும். அவர் கால சக்கரத்தின் 12ஆம் பாவத்தை சார்ஜ் எடுத்துட்டாரு. அப்போ தொழிலில் பேர், புகழ், அங்கீகாரத்தில் ஒரு விரயம், இழப்பு உலகளாவிய லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம பாசிட்டிவாக எப்படி இந்த விரயத்தை ஆக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மைண்டையும் ஃபிசிக்கலையும் ட்ரெயின் பண்ணும்போது பொருளாதார விரயம் மட்டுப்பட்டுடும், நம்மளுக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே வந்து அங்கே சுக்கிரன் வந்து உச்சம் பெற இடம், அந்த இடத்துல தான் வந்து இப்போ நமக்கு சனி வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. அந்த சுக்கிரன்னாலே அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த அன்கண்டிஷனலாக அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் பொழுது, அதே போல் சேரிட்டியில் நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஈடுபடும் பொழுது, சேரிட்டினா அம்மா பொருளாதாரம்லாம் கொடுக்க சொல்கிறீங்களாம்மா, நானே யாருன்னா உதவி பண்ணுவானா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உழைப்பை பண்ணுங்கள். ஒரு சமுதாயத்தில் இறங்கி ஒரு துப்புரவு பணியாளருக்கு ஒரு உதவியோ, இல்லை ஒரு அநாத ஆசிரமத்திலையோ, இல்லை ஒரு கோயிலில் போய் கூட உழவார பணி செய்யலாம். ஒரு வயசானவங்களுக்கு ஒரு அந்த காப்பகங்களில் போய் உதவி செய்கிறது. இந்த மாதிரி ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி என்னென்னலாம் நீங்கள் உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரி உதவி பண்ணும்போது இந்த சனி 12 சார்ஜ் எடுத்து 2 என்ற வருமானத்தையும் கொடுத்துருவாரு, 6 என்ற பாவத்தை போட்டு ஒரு வெல்றையும் கொடுத்துருவாரு, 9 என்ற பாக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்போ சனி இப்போ டிரான்சிட்ல ஆகிட்டாரா, இப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவர் இருப்பார். அப்போ இருக்கும்போது புதுசாக ஒரு தொழிலை போய் பண்ணி தான் செஞ்சுன்னா எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு இருக்கக்கூடாது. இது பொதுவானது, 12 ராசி லக்னங்களுக்கும் உரியது, எல்லோருமே ஃபாலோ பண்ணணும். போய் ஒரு தொழிலில் ஈடுபடுறேன் செய்கிறேன், நான் தொழில் சொல்லி சொல்கிறேன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறேன்னு போய் ஒரு புதுசாக முதலீடை போட்டக்கூடாது. பண்ணிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட சட்ட சிக்கல்களையும், தொழிலில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களையும், முதலாளிகளுடைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். சனி அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே போவார்? சுயச்சாரத்திலேயே பயணிப்பார். அந்த காலகட்டம் செக்குமாக உழைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தொழிலை தெய்வமாக எடுத்து நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து தொழிலில் மிகப்பெரிய சாதனையாளராக வருவீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பயணிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனுடைய சாரத்தில் பயணிப்பார். புதனுடைய சாரத்தில் பயணிக்கும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவைக்கு மட்டும்தான், ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாமல் போய் நம்ம அலோபதி மருந்துகள் எடுத்தோம்னா நமக்கு உறுப்புகளை, அது வந்து உறுப்புகளை இழக்கிற இடம் சனி, அந்த 12ஆம் பாவம். அப்போ உறுப்புகளை இழக்கிறது, உறுப்பை மாற்றி வைக்கிறது, இந்த செயல்பாடுகள்லாம் நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அப்போ சனியுடைய இந்த டிரான்சிட்டை நம்ம பாசிட்டிவாக நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா, சனினாலே நீதி, நேர்மை, ஒழுக்கம். அந்த சனினாலே சேவை, ஆத்மார்த்தமாக சேவை செய்யும் போது 12 மீனம் சேரிட்டின்னு சொல்லிட்டோம். இந்த பக்கத்து நேரம் எங்கே பார்க்குது? கண்ணியை பார்க்குது. 4 பேரோட ட்ரஸ்ட் ஈடுபாடோடு சேர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்கலாம். அப்படி இல்லை தான தர்ம காரியங்களை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த கல்லீரல், மண்ணீரலாம் நல்லதை பார்த்தா, நல்லதை செஞ்சால், நல்லதை கேட்டால், இந்த காது கூட நல்லதை கேட்டால் தான் இந்த ட்ரம்ஸ்லாம் நல்லா இருக்குமா. இந்த குழந்தைங்களுக்கு ஏன் இந்த பெரிய ஆயாங்க காலில் போட்டு சின்ன பொழுதுல இந்த மூக்கை எடுத்து விடும், காதெல்லாம் இழுத்து விடும், பார்த்துருக்குறீங்களா? இந்த காதெல்லாம் இழுத்து விட்டாதான் அந்த காது நரம்புகள், அந்த செவி கேட்கும் திறன் சிறப்பாக இருக்குமா. அப்பா அவர் ஒரு இதை வந்து உண்மை. ஏன்னா போன தடவை வந்து யார் ராகு கேது 12ல் ராகுவும் 6ல் கேது இருக்கும்பொழுது அசால்ட்டாக தொழிலை வந்து சிறப்பாக கையாளாமல் இருந்தாங்களோ இன்றைக்கி எல்லாருமே கடன் பிரச்சனையிலும் தொழில் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ சனி சார்ஜ் எடுக்கும்பொழுது நம்ம செக்குமாடாக உழைக்கணும். உடனே உழைச்சிடக்கூடாது. மே மாதத்துக்கு அப்புறம் தான், குரு பயிற்சி அனுப்புறதுக்கு தான். செக்குமாடாக உழைச்சி ஒரு டைம் பாக்ஸுக்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு செயல்படும் பொழுது அவர் அங்கேருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுத்துருவாரு, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருவாரு, பாக்கியத்தை கொடுத்துருவாரு. சனின்னா என்னங்க? சனி நல்லா இருந்தால் தொழில், இல்லைன்னா பிச்சைக்காரன். அம்மா தாயே, நம்ம இப்படி எடுக்க போகிறோமா, இப்படி எடுக்க போகிறோமா, நம்ம இப்படி நீல் டு டவுனாக இருந்து நம்ம வேலை செய்யும்பொழுது உயர்வுக்கு கொண்டு போவோம். அந்த காலத்தில் ஒரு கதை இருக்குது. 2 மூங்கில் இருந்துச்சான். அப்போ ஒரு மூங்கில் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சான், ஒரு மூங்கில் வந்து கோணையாக வந்துச்சான். அப்போ வந்து கேட்டுச்சான் இந்த ஸ்ட்ரைட் மூங்கிலே, பார்த்தியா என்னை ராஜா வீட்டில் வந்து வெட்டிட்டு போகிறாங்க, நீ கோணையாக வளர்ந்தா நீ பிரயோஜனமே இல்லைன்னு. திருவிழா நடந்துச்சான். இந்த ஸ்ட்ரைட் மூங்கில் வந்து களக்கூத்தாடிக்காரன் வந்து ஆடுறானா. இந்த வளைஞ்ச மூங்கில் வந்து ராஜாவுடைய பல்லக்கில் இருக்கான். அதான் சொல்லிச்சான்,
நான் பாரு, நான் வளைஞ்சு வளைஞ்சு வந்தேன், நான் எங்கே வந்திருக்கிறேன் ராஜா பல்லக்கில், நீ வந்து கலக்கூத்தாடி ஆடுற இதில் இருக்குது. அப்போ சனின்னாலே பணிவு, சனின்னாலே நம்ம வந்து உழைப்பு. சனி ஒரு இடத்த சார்ஜ் எடுக்கிறாரு, பாவர்களா ஓப்பன் ஆகிடுச்சு விரயம். அப்போ எப்படி இருக்கணும்? சனி வந்து நம்ம பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி நம்ம செய்யும் பொழுது, உழைப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தும் பொழுது இந்த மகர நாயகன் சிறப்பான வெற்றியை தந்து நம்மளை சிகரத்தை தொட வைப்பார். இந்த 6, 8, 12 பாவங்கள்லாம் மறைஞ்சிருது, கிரகம் வந்து தசனத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றீங்க. கிடையவே கிடையாது. இது யூனிக்கு, இது ஸ்பெசிஃபிக்கு. இது வந்து கைத்து மேலே நடக்கிற மாதிரி கரணம் தப்பினால் மரணம். இந்த 6ஆம் இடத்தை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை நிரந்தரமாக தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. ஒரு காலகட்டம்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்ம கூட யாருமே இல்லைன்னு பயம் வந்துடும். ஏன்னா சனி அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி இப்போ 12ல் இருக்கார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோயின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நோய் தீர்னாலும் இந்த பயம் தீர்னாலும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? செவ்வாய் தான் மருந்து, இந்த வீரியம் தைரியத்துக்கு கொடுக்குது. அப்போ வள்ளல் முருகப்பெருமான் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரமே செவ்வாயோட நட்சத்திரம் தான். அப்படிலாம் உங்களுக்கு ஒரு பயம்லாம் வருதா? ஒன்றுமே இல்லை, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமே அப்படின்னு நீங்கள் வந்து அந்த முருகனுடைய பாடலை பாடினா போதும். உங்களுக்கு வந்து எங்கேருந்து தான் அந்த வந்து ஒரு ஆதரவு கிடைக்கின்றது? இறைவன் தாங்க. இந்த காலகட்டம் வந்து மனுஷாவை நம்பவே கூடாது. இறைவன் மட்டும்தான் முதல்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, இறைவனோடு உறவாடு. சாமிக்கிட்ட நேரடியாக கேட்கலாம், என்னை ஏன்டா படைச்சா, என்னை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த காலகட்டம் சனி வந்து 6 டேக் பண்ணிட்டாரு. ரொட்டீன் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் தொடர்ந்து உழைக்கும் போது அதிகப்படியான நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் என்னம்மா எனக்கு தலையெழுத்தே இவ்வளோதானா, நான் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படி கேட்குறவங்களாம் பயப்படாதீங்க. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்தே. நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தான். ஏன்னா சனிப்பை நீசமாவதே மேஷத்தில் தான். அந்த மேஷம் எதனுடைய வீடு? செவ்வாயுடைய வீடு. அதனால் சனி வந்துட்டாரு, செஞ்சிட்டாரு, நாம் அப்படி பயப்படவே கூடாது. இறைவனுடைய அருளை வந்து கைப்பற்றிக்கணும். அதே போல் இந்த காலகட்டம் எல்லாருக்குமே வந்து டிப்ரெஷன் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு சொந்தக்கார மாதிரியே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி சூழல் ஆயிடுச்சு நம்ம உலகத்தில் வந்து நம்ம சுற்றுப்புற சூழல்லேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சூழல்லேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த டிப்ரெஷன்லாம் போக்கணும்னா அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது நம்ம பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் எந்த சூழலையும் ஜெயித்து அப்படியே பெரிய களமரங்கலாம். அந்த பூர்வ புண்ணியத்தை சிறப்பாக இயக்கி நம்மளை மனத்தெளிவோடு வைத்து கொண்டிருக்கோம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் நம்மளுடைய எல்லா விதத்துலையும் நம்ம ஒரு படி முன்னுக்கு வரமா என்பதை சொல்லக்கூடியது. அதனால் இந்த சனீஸ்வர பயிற்சியை கண்டும் பயப்பட வேண்டாம், குரு பயிற்சியை கண்டும் பயப்பட வேண்டாம், ராகு கேது பயிற்சியை கொண்டும் பயப்பட வேண்டாம். ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடினதே நம்மளுக்கு தோழர் பதிகம் அதுக்காக தான். ஏன்னா சைவ சமயம் வந்து அந்த காலத்தில் ஒரு டவுன் ஆயிடுச்சு மதுரையில். அப்போ சமணம் வந்து ரொம்ப தலை தோங்கிடுச்சு. அப்போ மங்கையர்க்கரசியார் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா நம்ம சைவத்தை மீட்டெடுக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா பதைக்கிறாங்க. வேதாரண்யம் என்னும் சொல்லக்கூடிய திருமறை காட்டில் வந்து அப்பரும் சம்பந்தரும் வந்து சைவ சமயத்தை வந்து தலைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ புலைச்சிறையார் மூலயமா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தூது அனுப்புகிறாங்க. அங்கேருந்து வந்து வராரு. அப்போ சம்பந்தர் என்ன பண்ணுறாரு, அப்பர்கிட்ட ஐயா எனக்கு வந்து விடை கொடுங்க, நான் வந்து போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பர் சொல்கிறாரு, ஐயா 4 கோள்லாம் சரியில்லையே. என்னங்க ஐயா, 4க்கும் கோளுக்கும் தலைவனே நம்ம ஈசன் தான். அவர் இருக்கும்போது இந்த 4 என்ன செய்யும், நம்ம கோள் என்ன செய்யும் தான் கோளறு பதிகமான வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். அதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பவன் வந்து முருகக்கடவுள் தான். அந்த 27 நட்சத்திரங்களையும் 108 ராசி பாதங்களையும் 12 ராசிகளையும் கொண்டிருப்பவன் நம்முடைய வள்ளல் தான். அவரை வந்து கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த 38வது பாடல், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு நிமிடம் நினச்சி நீங்கள் சொல்லி வெளியே கடந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பலங்கள் வந்து வாழ்க்கையில் அமேசிங். அப்போ இந்த 6ஆம் இடம் வந்து அற்புதம் தானே? 6ஆம் இடம் அற்புதமா நோய் எதிரி கடனா? சொல்லுங்க. இப்போ நீங்கள்
இந்த 6ஆம் இடம் மிக சிறப்பான அற்புதங்களை உள்ளடக்கியது. இறைவன் படைப்பில் நம்மெல்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதம். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய முகுந்தன் ஐயாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி ஜோதிடத்தில் நல்வழி காட்டி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உயர்திரு மாண்புமிகு செல்வி ஐயா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் என்னுடைய தெய்வீக கலை சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அற்புதமான கருத்துக்களை 6ஆம் பாவம்ன்றது மருத்துவ ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த வகையில் இந்த கிரக சேர்க்கையும் மருத்துவ ஜோதிடத்தையும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அழகாக ஆராய்ந்து ஒரு கோர்வையாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். இதில் இந்த புதன் காலபுருஷத்துக்கு 6ஆம் பாவமாக இருக்க அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த 12 ராசியில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய உறுப்பு தன்மைகள் என்ன இருக்கிறதோ அந்த உறுப்பு தன்மையில் உங்களுக்கு அடிக்கடி ஃபால்ட் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது மருத்துவ ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஆகும். அதேமாரி புதனுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகம் எந்த உறுப்பை குறிக்கிறதோ அந்த உறுப்பையும் சில பாதிப்புகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு கொடுக்கும். இதை வரக்கூடிய ஜென்ரேஷனில் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவலை தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த சொர்ணலட்சுமி மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு